திருப்பூரில் மலிவு விலை உணவு திட்டத்திற்கான நிதியை மாநகராட்சி நிதியில் இருந்து ஒதுக்கீடு செய்வதற்கு தேமுதிக மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த திட்டத்திற்கு அரசு நிதியை பெற்று செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன. திருப்பூர் மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற கூட்டம் மேயர் விசாலாட்சி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சி பகுதியில் 10 இடங்களில் அதிமுக அரசின் மலிவு விலை உணவகங்கள் திறப்பதற்கான கட்டிடங்கள் கட்டவும், தளவாட பொருட்கள் வாங்குவதற்கு 4 கோடி ரூபாயும், மலிவு விலை உணவு வழங்க 2.25 கோடி ரூபாயும் மாநகராட்சி நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவாதத்தின் போது தேமுதிக, திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் பேசுகையில், திருப்பூர் மாநகராட்சி பட்ஜெட்டில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க நடப்பு நிதியாண்டில் 12 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் மலிவு விலை உணவு திட்டத்திற்காக கட்டிடங்களுக்கு 4 கோடியும், உணவு வழங்க 2.25 கோடியும் வழங்கினால் மக்களின் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும், மலிவு விலை உணவு வழங்கும் திட்டத்திற்கான நிதியை அரசு சிறப்பு நிதியில் இருந்து பெற்று இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்துமாறும் வலியுறுத்தினார்கள். இந்த ஒரு திட்டத்திற்காக மட்டும் இந்த நிதியாண்டில் மட்டும் 6.25 கோடி மாநகராட்சி பொது நிதியிலிருந்து ஈடு செய்யப்படும் என்கின்ற அறிக்கை வந்திருக்கிறது. அப்படி என்றால் ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியில் எல்லாம் ஜீவாதார பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை போன்றவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய பகுதிகளாக இருக்கிற இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஊராட்சி பகுதிகள் எல்லாம் இந்த நிலை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு திட்டத்திற்காக மட்டும் 6.25 கோடி ஒதுக்கி இருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தமான செய்தி. ஏனென்று சொன்னால் இந்த நிதிகள் எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்பது மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அரசாங்கம் சிறப்பு நிதி ஒதுக்கி இந்த திட்டங்களை பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். வறட்சி நிலவி வரும் இத்தகைய காலகட்டத்தில் குடிநீர் பிரச்சினை போன்றவற்றை சமாளிக்க வேண்டிய மாநகராட்சி நிர்வாகத்திற்கு இருப்பதால் மாநகராட்சியின் பொது நிதியிலிருந்து மலிவு விலை உணவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதை கைவிட வேண்டும் என்று பெரும்பாலான கவுன்சிலர்கள் கேட்டுக் கொண்டனர். வேலூர் மற்றும் அதன் சுற்று